ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு மேய்ப்பனாக இருக்கிறேன். நீ என் தொழுவத்தில் இருக்கிற என்னுடைய மந்தையில் இருக்கிற ஆடு. உனக்கு என்ன தேவை, எப்படி சந்திக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை கொண்டு போய் புல்லுள்ள வெளிகளிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தி ஆபத்தில்லாத வழிகளிலே வழி நடத்தி அப்படியே ஆபத்து வந்தாலும் உன்னை நான் பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிறகு எதுக்கு பயப்படணும்? சரியா? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? நீர் எனக்கு நல்ல மேய்ப்பன், உம்முடைய மந்தியில் ஒரு ஆடாக என்னை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் இனி எதை குறித்து கலங்க மாட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவீங்க, என் தேவையை சந்திப்பீங்க, ஆபத்து வராமல் பாதுகாப்பீங்க. எனக்கு அது போதும், உம்மை சார்ந்திருப்பேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய ஒரே ஒரு வேலை மேய்ப்பனை பின்பற்றுவது, அவ்வளோதான். மேய்ப்பனை விட்டு வழி விலகி அங்கெங்கே போயிடக்கூடாது. இந்த உலக சிற்றின்பங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இழுக்கும். இங்கே நல்லா புல்வெளியாக தெரியுது, எங்கே செழிப்பாக இருக்குது, அங்கே போயிடலாமா? நீ மேய்ப்பனை விட்டு வேலைக்கு போயிட்டீங்க, நீங்கள் ஆபத்தான மிருகத்தின் வாயிலாகப்பட்டு கொள்ளுவீங்க. இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் மாயைகளுக்கு இடம் கொடுத்து விலகி போகாமல் மேய்ப்பனாகி ஆண்டவருடைய வழியில் அவரை பின்பற்றி நடங்க. அவர் உங்களை அழகாய் நடத்துவார். சரியா? தகப்பனே, எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்கள் தான் எல்லா தேவைகளை சந்திக்கிறவரும் பாதுகாக்கிற மேய்ப்பனாக இருக்கிறதற்காய் நன்றி. நான் எப்பொழுதும் உம்முடைய குரலை பின்பற்றி உம்முடைய வழிகளிலே நடக்க அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.